முன்னாள் பிரதமர் தேவகவுடா பேரனும் கர்நாடகா பிஜேபி கூட்டணி கட்சி வேட்பாளரும் கரண்ட் எம்பியுமான பிரஜ்வால் ரேவண்ணா நிறைய பெண்களோட நெருக்கமா இருக்கக்கூடிய போட்டோஸ் வீடியோஸ் எக்கச்சக்கமா வெளியாகிட்டே இருக்கு. ஒரு எம்பியா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் 300க்கு மேற்பட்ட பெண்களை இந்த 5 வருஷத்துக்குள்ள பாலியல் ரீதியா அபியூஸ் பண்ணிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை அவருடைய முழு வேலையே எதுவாக இருந்துருந்துச்சுன்னா, எம்பியா இருக்கக்கூடிய பிரஜ்வால் தான் அந்த பெண்களை இது மாதிரி சீரழிச்சது. ஆனா அவர் அப்பா எம்எல்ஏவா இருக்காரு, அவருடைய வீடியோக்களும் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. புரியல. நீங்க எனக்கு கேட்குற கேள்வி பார்த்தா முன்னாள் பிரதமரையும் சேர்த்து கேட்குற மாதிரி இருக்கு. இந்த கர்நாடகா பாலியல் வழக்க பொள்ளாச்சி பாலியல் வழக்கோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்படி இருந்தும் எப்படி தேர்தலில் மீண்டும் போட்டியிட சீட்டு கொடுத்துருப்பாங்க? அவங்களுக்கு தான் வின்னிங் கேண்டிடேட். 444 சீட் நாங்கள் அடிச்சே தீர்வோம். இந்த 2700 வீடியோக்களுமே எடுத்தது பிரஜ்வால் தான். இவர்கிட்ட ஒரு பணக்காரராக இருக்காரு, ஒரு அரசியல் செல்வாக்கு இருக்கு, வயசும் கம்மியா இருக்கு. அப்ப அவருக்கு அந்த ஆசைகள் இருக்காதா? 700 வீடியோக்கள் அந்த சித்துக்கள்லாம் இருக்கிற எத்தனை மாதிரி. பெண்கள் அப்ப இந்த வேலையெல்லாம் யார் பண்றது? பெண்களை காப்பி பண்ணி சேல் பண்ணக்கூடிய வேலை யாரோ ஒரு நல்ல உள்ளம் கொண்டவரோ. குமாரசாமிக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சு பிஜேபி மேல் எடுத்து சொல்லிடுறாரு. எனக்கு தெரிஞ்சு வெளியில லீக் ஆன வீடியோக்கள் மட்டுமே 2700 வீடியோக்கள் அப்படின்னா, ஒருவேளை லீக் ஆகாமல் இன்னும் பாதுகாப்பா வைக்கப்படக்கூடிய வீடியோக்கள் எவ்வளவு? Nova Sangamam Premium Plots and Villas at Manapakam. For booking, contact 9564 012345. வணக்கம் சார். முன்னாள் பிரதமர் தேவகவுடா பேரனும் கர்நாடகா பிஜேபி கூட்டணி கட்சி வேட்பாளரும் கரண்ட் எம்பியுமான பிரஜ்வால் ரேவண்ணா மீதான பாலியல் குற்றச்சாட்டு வந்து பயங்கர பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த பர்சனு அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. இந்த கேஸ்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? எங்க ஆரம்பிச்சிச்சு இந்த கேஸ்? கேஸ் எங்க ஆரம்பிச்சிச்சு முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பிரஜ்வாலுடைய வயசு பார்த்தீங்கன்னா 33 வயசு. ஒரு சின்ன வயசு. நம்ம இந்திய பார்லிமெண்ட்ல 3வது யங்கஸ்ட் எம்பி இவர். ஒரு பிரஜ்வால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவகவுடாவுடைய பேர் எல்லாருக்கும் தெரியும். தேவகவுடா யாருன்னா முன்னாள் பிரதமர், இந்திய பிரதமர். அவருடைய மகன் வந்து இப்போ கரண்ட் எம்எல்ஏ. இவங்க ஜனதாதள் வந்து காங்கிரஸ் பார்ட்டியோட ஆட்சியில் இருக்கும்போது அவர் பிடபிள்யூடி அமைச்சர். அவங்க அப்பா ரேவண்ணா. ஒரு பிரஜ்வால் அவங்க அப்பா பேர் தான் பிரஜ்வால் ரேவண்ணா. இவங்க யாரும் குமாரசாமி அவங்க குடும்பத்துலேருந்து வரவங்க. ஃபர்ஸ்ட் யங்கஸ்ட் மெம்பராக வந்து ஒரு போடுறாங்க. 2019 அசன் தொகுதியில் ஒரு எம்பி ஆக்குறதுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. காங்கிரஸோட அலைன்ஸில் போடுறாங்க. அந்த அசன் தொகுதின்றது தொடர்ந்து தேவகவுடா ஜெயிக்கிற தொகுதி. அவரு தன் பேரனுக்காக தொகுதியை விட்டு கொடுத்து டும்குருன்ற ஒரு ஊர்ல தள்ளி போய் அங்க நிற்கிறார் அந்த தொகுதியில எம்பி சீட்டுக்கு. இதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, முன்னாள் பிரதமர் அதுக்கு முன்னாடி இருந்த எம்பி அவரு தோத்துறாரு. ஒரு தேவகவுடா வந்து பேரனுக்கு தொகுதி விட்டு கொடுத்ததுனால வேற தொகுதியில போய் நின்னு தோத்துறாரு. இவரு ஜெயிச்சிடுறாரு. பேரன் பிரஜ்வால் வந்து ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்ச உடனே பேரனுக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்கு. ஐயோ, நம்ம தாத்தா வந்து வாழியா வந்தவர் அவரு தோக்கடிச்ச மாதிரி ஆயிடுச்சு வேண்டாம்னு சொல்லிட்டு இவர் ராஜினாமா பண்ணணும்னு போற. ராஜினாமா எடுத்துக்கல. அதுக்குள்ள அந்த அஃபிடேவிட்ல சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு சூட், ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று நடந்து போய் ஒன்று கர்நாடகா ஹைகோர்ட்ல போகுது. திருப்பி அவர் எம்பியா கண்டினியூ பண்றாரு. இவர் படிச்சது பிஇ மெக்கானிக்கல், பெங்களூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் எம்பிஏ படிக்கிறதுக்கு ஃபாரின் போறாரு, ஆஸ்திரேலியா போறாரு. அங்கே வந்து படிப்பு நடுவிலேயே டிஸ்கன்யூ பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த கட்சியில் அரசியலில் சேர்றாரு. அவங்க அரசியல் வாழ்க்கையை பயணம் பண்றாரு. இதில் எதனால் இந்த விஷயங்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சின்ன வயசான ஆள். இப்போ நார்மலாக நம்ம ஊர் இடத்துல ஒரு பணக்கார இடத்துல இந்தியாவில் அவங்களுடைய பசங்கள் வந்து பார்ட்டி பண்ணிட்டு செய்கிறது எல்லாமே இருக்கிறது தான் இல்லைங்களா? அப்படின்னும் போது இவர்கிட்ட ஒரு பணக்காரராக இருக்காரு, ஒரு அரசியல் செல்வாக்கு இருக்கு, வயசும் கம்மியாக இருக்கு. அப்போ அவருக்கு அந்த ஆசைகள் இருக்காதா? அந்த ஆசைகளை எப்படி நம்ம பொள்ளாச்சியில் அந்த ஏடிஎம்கே நடந்துச்சோ அதே மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ இந்த தொகுதியில் இவர் நிற்கிறாரு, திருப்பி இவர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை மேற்கொள்வார்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 2700 வீடியோக்கள் மட்டும் சொல்றாங்க எடுத்து வச்சதா. இவர் சேர்ந்து பண்ண அந்த வீடியோஸ் எல்லாம், அந்த பாலியல் துன்புறுத்தல்கள், பாலியல் 2700 வீடியோக்கள். ஆமா, அந்த சித்துக்கள்லாம் இருக்கிற மாதிரி. பெண்கள் அப்ப 2700 வீடியோக்கள் எத்தனை பெண்கள் தெரியல. அந்த வீடியோ பார்க்கல. கிடைச்சிச்சுன்னா பென்ட்ரைவ் தரேன், நீங்களே பார்த்து செக் பண்ணிக்கிங்க. அப்ப அந்த 2000 பென்ட்ரைவ்ல ஒரு பென்ட்ரைவ் உங்ககிட்ட இருக்கா? இல்ல, என்கிட்ட இல்ல. கர்நாடகால அந்த அசன் தொகுதியில இருக்க மக்கள் 2000 பென்ட்ரைவ் மேல இவங்களே காப்பி போட்டு காப்பி பண்ணி பென்ட்ரைவ் சேல் பண்ணல. சேல் பண்ணல. பப்ளிக் பிளேஸ்ல, பஸ்ல, அங்க போற ட்ரெயின்ல, மார்க்கெட்ல எல்லா இடத்துலயும் பென்ட்ரைவ் போட்டுட்டாங்க.
அந்த பென்ட்ரைவ் எடுத்து பார்க்கும்போது தெரியுது உள்ள இருக்க அந்த போட்டோஸ் வீடியோஸ்லாம் இவ்வளவு இருக்குன்னு சொல்லி. இந்த வேலையெல்லாம் யார் பண்றது? பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி சேல் பண்ணக்கூடிய வேலை. ஒரு பொதுமக்கள் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு இந்த மாதிரி இருக்க ஒரு ஆள் வந்து எம்பிக்கு திருப்பி கொடுக்குறீங்களே இன்னும் அதிகமா பாதிப்பு ஏற்படும்னு சொல்லிட்டு யாரோ ஒரு நல்ல உள்ளம் கொண்டவரோ இல்ல அவருக்கு எதிரியோ இந்த விஷயத்த பண்ணியிருக்கணும். பண்ணி அந்த பென்ட்ரைவ் ஃபுல்லா போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பாக்குறாங்க இவங்க என்ன பண்றாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடியே என்ன மாதிரியே நான் தான் சொல்லிட்டு அந்த போட்டோவை மார்க் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸை ஃபுல்லா பரப்பிட்டாங்க. அதனால அவங்க மேல வந்து ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஃபர்ஸ்ட் பிரஜல் ரவன் சார்பா அவங்களுடைய மக்கள் போயிட்டு அந்த ஒரு புகார் ஒன்று கொடுத்துட்றாங்க. இதை உடனே அதை வந்து நிப்பாட்டி ஆகணும் இந்த மாதிரி போகுது. ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி வீடியோக்கள் எடுத்து வச்சிருக்கோம், இது நம்ம கையில இருந்து ஒருத்தர்கிட்ட போயிருச்சு, இது எப்போ வேணா அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற எண்ணத்தை இருந்தாங்க. ஆனா எலெக்ஷன் டைம் தான் யூட்டிலைஸ் பண்ண அவங்களுக்கு தெரியல. எலெக்ஷன் டைம் வந்து இதை இவங்க ஃபுல்லா எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா இவங்க போய் இவங்க பாதுகாப்பு இவங்க பேரை வந்து நல்வழியில எடுத்து கொண்டு போனாங்க. இவங்க முதல் புகாரா கொடுக்குறாங்க. என்ன புகார் கொடுக்குறாங்க? என்னுடைய முகத்தை வந்து மார்க் பண்ணி நான் இருக்கிற மாதிரி உருவத்தை போட்டோ வீடியோவும் எடுத்து எல்லாத்துக்கும் பப்ளிசிட்டி பண்றாங்க. ஒரு வீடியோ 2 வீடியோ இல்ல 2700 வீடியோலயும் ஒரு போட்டோ மார்க் பண்ணி மார்க் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு புகார் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே கேட்கறாங்க சரி போலீஸ் வந்து சரி ஓகே இதுக்கு ஒரு தனிப்படை அமைச்சு நம்ம பார்ப்போம். தனிப்படை அமைக்கிறாங்க கர்நாடக போலீஸ். அந்த சமயத்துல இவங்களுடைய வீட்டுல வேலை செய்யற ஒரு பணிப்பெண் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன இப்படிதான் பண்ணாங்க, எனக்கு இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்காங்க, என்ன வீட்டுல அடைச்சு சொல்லி சுத்தராத பண்ணாங்க. அந்த மாவட்டத்துல கூட இன்னும் மீதி இன்னொரு 6 பணிப்பெண்களும் தராங்க. இது கேட்ட அதிர்ச்சி அடைஞ்சிருது. என்னடா இது இவங்க வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட் வேற ஒரு விதமா இருக்கு, இவங்க வீட்டுல வேலை செய்யற பணிப்பெண்ணே வந்து மாதிரி ஒரு புகார் தராங்க. அப்போ இதுல ஏதோ ஒரு உண்மையான விஷயம் இருக்கு, இதை வந்து தீவிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு தனி ஸ்பெஷல் டீம் போட்டு சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் நடக்குதுன்னா இவர் குமாரசாமிக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சு பிஜேபி மேல் இடத்துல சொல்லிடுறாரு இந்த மாதிரி இருக்கு, இந்த வாட்டி சீட்டு தர வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. சொன்னதே குமாரசாமி சொல்றாரு இந்த மாதிரி பேரு கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அதையும் மீறி சீட்டு கொடுக்குறாங்க. இந்த விஷயங்கள் வந்தோன்னே இப்போ என்ன பண்றாரு, இந்தியா ஓட்டு விளையாட்டு தப்பிச்சு போயிறாரு. ஆனா என்ன சொல்றாரு, தப்பிச்சு போறாருன்னு சொல்லல, எலெக்ஷன் எல்லாம் ரொம்ப பாடுபட்டு உடம்பு ரொம்ப டயர்ட் ஆனனால அங்க போய் ரெஸ்ட் எடுக்க போயிருக்காரு. அது எக்ஸாக்ட் பிளேஸ் சொல்லல, இப்ப சொல்றாங்க பிரான்ஸோ இல்ல ஜெர்மனிலோ அவர் வந்து டூர்ல இருக்காரு. டூர்ல இருந்து எப்ப வருவாருன்னா ஜூன் 4 நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு என்ன டூர், அவருக்கு முடிஞ்சிருச்சு இல்ல. இப்ப வந்தன என்ன பண்ணுவாரு, ஜூன் 4 அப்புறம் வந்துருவாரு. ஏன்னா ஜெயிச்சிருவாரு, அப்புறம் யாரும் அவர் கேள்வி கேட்க முடியாது. எனக்கு பதவி வந்துருச்சு, திருப்பி பதவி வந்த அப்புறம் என்ன பண்ண முடியும்? அந்த சுச்சுவேஷன்ல அவர் இப்ப டூர்ல இருக்காரு. அவரு அது இப்ப நடக்கிற சுச்சுவேஷனை பத்தி எந்த ஒரு எக்ஸ்பிளேஷன் தெரியல. டூர்ல இருந்திருக்காரு. இப்ப டூர்ல ஹைட் அவுட். நிறைய பெண்களோட நெருக்கமா இருக்கக்கூடிய போட்டோஸ் வீடியோஸ் எக்கச்சக்கமா வெளியாகிட்டே இருக்கு, நிறைய பார்க்க முடியுதுல்ல. முதல்ல அந்த வீடியோ இந்த போட்டோஸும் எந்த இடத்துல இருந்து லீக் ஆனிச்சு, யாருகிட்ட இருந்து லீக் ஆனிச்சு? அந்த பென்ட்ரைவ் போட்டு பப்ளிக் பிளேஸ்ல ஃபுல்லா போட்டுறாங்க. ஒரு பென்ட்ரைவா இருக்கு. உங்க பென்ட்ரைவ் எடுத்தா ஒரு சாமானிய மக்கள் ஒரு பென்ட்ரைவ் இருக்கான், பென்ட்ரைவ் கிடைச்சு என்ன பண்ணுவான், எடுத்து அவன் போட்டு என்ன பண்ணுவான், என்ன இருக்கு பார்ப்பான், தான் பென்ட்ரைவ் போடுவான். சில மாதிரி டெய்லி டேட்டா ரெடி பண்ணி பார்ப்பான். போட்டோன்னு ஒரு பென்ட்ரைவ்ல இருக்கு. பென்ட்ரைவ் போட்டோன்னு ஒரு இது நம்ம எம்பியோட போட்டோவா இருக்குன்னா இது மாதிரிலாம் வீடியோலாம் இருக்குன்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாயிருது. அவங்க அடுத்து இன்னொருத்தருக்கு சொல்றாங்க. அப்படியே ஃபார்வர்ட் ஆக போய் தான் விஷயங்கள் பெரிய பூதாகரமா வெடிச்சு வெளியே தெரிய ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 2700 வீடியோக்கள், 2000க்கு மேற்பட்ட பென்ட்ரைவ், ஆல்மோஸ்ட் 300க்கு மேற்பட்ட பெண்கள்னு சொல்றாங்க. ஒரு பர்சன், ஒரு எம்பியா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் 300க்கு மேற்பட்ட பெண்களை இந்த 5 வருஷத்துக்குள்ள பாலியல் ரீதியா அபியூஸ் பண்ணிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? 5 வருஷத்துக்கு உள்ளன்னு சொல்ல முடியாது, மேபி மேலேயே இருந்திருக்கலாம். ஒருவேளை அவருடைய முழு வேலையே எதுவாக இருந்துருந்துச்சுன்னா அப்ப 5 வருஷம் ரொம்ப அதிகம் தானே. அவர் முழு வேலையே இதே மாதிரி பெண்களை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்றதும், அவங்கள வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து விரட்டுறதும், வெளியே போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றதும் பண்ணித்தாருனா 5 வருஷம்ன்றது ஒரு பெரிய லாங் பீரியட்ல. நீங்க சொல்ல மாதிரி 300 பேர்ன்ற போது ஒரு அட்வொகேட்டா சொல்லுங்களேன், இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? என்னதான் ஒரு பெரிய ஆடம்பரமான ஒரு பெரிய பணக்காரனா இருந்தாலும், ஒரு அரசியல்வாதி, ஒரு எம்பியா இருந்தாலும், முன்னாள் பிரதமருடைய பேரனாகவே இருந்தாலும், எம்எல்ஏவாவே இருந்தாலும், இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? இல்ல அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட்லாம் வந்து அரசியல்ல வந்து ஒருத்தவங்க உள்ள போறாங்க, எத்தனை நீ கொலை பண்ணிருக்க, எவ்வளவு உங்கள்கிட்ட பணம் இருக்க மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, என்னென்ன வகையில உன் மேல குற்றச்சாட்டுகள் இருக்கு, குற்றச்சாட்டுகள் நீ வெளியே வராம எப்படி தப்பிச்சிருக்க, இவன் இந்த மாதிரி பண்ணா அரசியலுக்கு கரெக்டான ஆளு, இவங்ககிட்ட எதை நம்ம நம்பி கொடுத்தாலும் நம்மள சூப்பரா கொண்டு வந்துருவன்றதுக்காக இவனை வச்சுட்டு இருக்காங்க இந்த மரநிலை. இப்ப அவருடைய வீட்டுல வேலை செஞ்ச அந்த 6 பெண்கள் மட்டும் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா, இல்ல பாதிக்கப்பட்ட இந்த 300 பெண்கள்ல வேற யாராவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? இந்த 6 பேரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பணிப்பெண் தான் போய் முதல்ல புகார் கொடுக்குறாங்க. இந்த நடந்த விஷயங்கள்லாம் உண்மை, இவங்க பொய்ன்னு சொல்லி மூடி மறைக்க பார்க்குறாங்க. நான் ரொம்ப அவங்களால பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அவங்கள பின்பற்றி தான் மீதி இருக்க 4 பேர் வந்து புகார் தராங்க. இந்த மாதிரி அடிச்சு சொன்னதெல்லாம் உண்மை சொல்லி பணிப்பெண்கள் சொல்றாங்க. மீதி பேரை விசாரிக்க கொள்ள அவங்களுடைய பெயர்களும் அவங்களுடைய முகங்கள் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் தனியாக ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஒன்று, ஸ்டோப்னு ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஒன்று போட்டு மீதி பேர் இருக்காங்க யார் அவங்க அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கர்நாடகா பாலியல் வழக்க பொள்ளாச்சி பாலியல் வழக்கோட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? பொள்ளாச்சி பாலியல் வழக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதியுடைய பின்புலத்தில் இருந்தாங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்க, நண்பர்கள் அந்த மாதிரி சொல்லிச்சு. அதையும் ஒரு பெரிய ஒரு பேரெதிர்வா நம்ம எல்லாரும் பார்த்தோம்.
ஆனால் பதவியில் இருக்க ஒருத்தர் அதுவும் இவ்வளவு பெண்களோட இருந்து இவ்வளோ வீடியோ எடுத்து அவங்கள மிரட்டியிருக்காருன்னும் போது அது நம்ம இந்திய லெவலில் பார்க்கும்போது ஒரு பெரும் கொடுச்செயல் தானே. பொள்ளாச்சி பாலியல் வழக்கை பொறுத்த வரைக்கும் அது எந்த வகையிலுமே ஒரு சாதாரண விஷயம், சாதாரண செயல் கிடையாது. ஒரு பெரும் குற்றம் தான். அதை ஒப்பிடும் பொழுது ஒரு பேச்சுக்காக, ஒரு வாதத்துக்காக நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு பெரும் குற்றமா? இந்த கர்நாடகா பாலியல் வழக்கு பெரும் குற்றமா? நீங்க சொல்லும்போது ஆரம்பத்தில் நீங்களே சொன்னீங்க 2700 வீடியோக்கள், போட்டோக்கள், 300க்கும் மேற்பட்ட பெண்கள்ன்றீங்க. அப்போ ஒரு அதிகாரம் இருந்து ஒரு அரசியல்வாதியா இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன வேணா பண்ணலாம். அப்ப நான் சர்வாதிகாரி மாதிரி என்னை யாரையும் கேள்வி கேட்க முடியாது, நான் ஒரு பெரிய குடும்பத்துல இருக்கேன்ற எண்ணத்துல தான் விஷயம் பண்ணிருக்கணும். அப்ப 5 வருஷமாவும் அவருக்கு முழு நேர பணியே இதுதானா? நான் சொல்றேன் 5 வருஷம்ன்றது பெரிய காலம் தானே. 5 வருஷம் இல்ல, அவர் 5 வருஷத்துக்கு 5 வருஷம் பண்ணியிருக்காரு சொல்ல முடியாது. மேபி 1 வருஷத்துல பண்ணிருக்கலாம், இல்ல 6 மாசத்துல பண்ணியிருந்திருக்கலாம். அந்த தொகுதி மக்கள்கிட்ட என்ன ஒரு நல்லது பண்ணியிருக்காருன்னு கேட்டதும் தெரியும். இவர் என்ன நல்லது பண்ணாரா பண்ணலையா, இவர் என்ன மாதிரி காரியங்கள் ஈடுபட்டிருக்காரு. அப்ப அவங்களுக்கு ஒரு பேரெதிர்ச்சி தானே. அவருடைய தாத்தா தேவகவுடா சாதாரணமா அந்த தொகுதியில போய் நின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அவர் ஜெயிச்சிருவாரு. பிரச்சாரம் கூட போக வேண்டாம். அப்படியான செல்வாக்கு மிக்க தொகுதியை தம் பேரனுக்காக விட்டு கொடுக்கிறாரு. ஆனா டெய்லியும் எத்தனையோ பெண்கள் உதவி கேட்டு, இல்ல எங்களுக்கு இந்த வேலை நடக்க மாட்டேங்குது, கொஞ்சம் புடிச்சு கொடுங்க, இல்ல எங்களுக்காக நான் அப்பா இல்ல அம்மா இல்ல எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு எவ்வளவோ பெண்கள் டெய்லியும் போய் அப்ரோச் பண்ணிருக்கலாம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 20-30 பெண்களாவது அந்த எம்பியை போய் மீட் பண்ணி சந்திச்சு பேசியிருக்கலாம். அப்ப அத்தனை பேரையுமே இவர் பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரில பார்க்க தோணுது, சந்தேகப்பட தோணுது. ஆனா அத்தனை பேரையும் போய் நம்ம கேட்க முடியாதுல்ல. அவங்க வந்து வெளியே வந்து ஒரு விஷயத்த சொன்னா மட்டும் நம்மளை ஏத்துக்க முடியும். நீங்க சொல்றது 20-30 பேருன்றது ஒரு சின்ன கணக்கு சொல்றீங்க. ஒரு மீட்டிங்க்கு போறாங்க, இல்ல ஒரு கல்லூரியோடைய ஆண்டு விழாக்கு போவாங்க, இல்ல பள்ளி ஆண்டு விழாக்கு போவாங்க. அப்ப அங்க எவ்வளவு பேரை பார்ப்பாங்க, எவ்வளவு பேர்ட்ட பழகுவாங்க, எவ்வளோட்ட பேசுவாங்க. பெண்கள் வந்து ஒரு சில விஷயம் நடந்துருச்சுன்னா அதை வெளியே சொல்லக்கூடாதுன்ற வந்து நம்ம ஊருடைய மரபு. ஒரு கெட்ட விஷயம் கெட்ட விஷயத்துல மறந்துடணும். நம்ம போய் வெளியே கொண்டு நம்ம சொன்னோம்னா நம்மளை அழிச்சிருவாங்க டோட்டலா அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு டேட் வரைக்கும் நம்ம சமுதாயம் இருந்துகிட்டு இருக்கு. அப்படின்னும் போது இப்போ இவங்க சொல்ற அந்த 300 பெண்கள்ன்றது ஒரு கவுண்ட் வைஸ் பார்த்தா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். கிட்டத்தட்ட 2700க்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கு. அதனால வெறும் 300 பெண்கள் மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்லை. அதிகமான பெண்கள் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம் அந்த தொகுதி மக்கள் யாரெல்லாம் உதவி கேட்டு நேர்ல போய் அவரை மீட் பண்ணியிருக்காங்களோ அவங்க அத்தனை பேருமே பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இயல்பாவே ஏற்படுது. அப்படிங்கிற பட்சத்துல இந்த 2700 வீடியோக்களுமே எடுத்தது பிரஜ்வால் தானா? பிரஜ்வாலே வந்து வீடியோ எடுக்க முடியாது. அதில் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேற யாரும் இருந்திருக்கணும்ல. வெளியே கூட இருக்க அவர் நண்பர்கள் இருக்கலாம், அவங்க குடும்ப உறுப்பினர்கள் இருக்கலாம். இவங்களாம் சேர்ந்து தானே பண்ணியிருக்க முடியும். தனியாக பிரஜ்வால் மட்டும் அது பண்ணியிருக்க முடியாதுல்ல. ஆனால் ஒரு எம்பி பதவியில் இருக்காரு, அவர் போயிட்டு ஒருத்தர் அப்ரோச் பண்ணி பேசியிருக்க முடியாது. அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் இருந்திருக்கணும் கூட. அவங்களோட சேர்ந்து எடுத்திருக்க முடியும் இந்த வீடியோக்கள். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, எம்பியா இருக்கக்கூடிய பிரஜ்வால் தான் இந்த பெண்களை இது மாதிரி சீரழிச்சது. ஆனா அவர் அப்பா எம்எல்ஏவா இருக்காரு ரேவண்ணா, அவருடைய வீடியோக்களும் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப அப்பா பையன் 2 பேருமே இதுதானா? புரியல. நீங்க எனக்கு கேட்குற கேள்வி பார்த்தா முன்னாள் பிரதமரையும் சேர்த்து கேட்குற மாதிரி இருக்கு. அப்போ தாத்தாவும் அந்த மாதிரி இருக்கலாமா? அந்த மாதிரி இருக்குமா? இல்லை அவர் காப்பாத்துறாரா இவரை? இது புரியல. இது எப்படி என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியல. அப்பா பையன் 2 பேரு, இப்ப நீங்க தாத்தான்னு சொல்றீங்க. இது எப்படி பார்க்கணும், எப்படி எடுத்துக்கணும்? இது ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணி நடந்த விஷயங்கள்லாம் உண்மையான்னு சொல்லி இவங்க எடுத்து காமிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஏற்ற அந்த தண்டனையை கொடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி மேற்கொண்டு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்களே இவ்வளோ பெண்களை பாலியல் ரீதியா அபியூஸ் பண்ணிட்டு இவங்களே அதை வீடியோ எடுத்து வைக்கிறாங்கல்ல, எதுக்காக வீடியோ எடுத்து வைக்கணும்? வெளியே போய் சொல்லக்கூடாதுன்னு. வெளியே சொன்னால் அவங்களுடைய நற்பெயர்கள் வந்து கெட்டு போயிடும். அப்புறம் திருப்பி அடுத்து இவங்க வேற எந்த ஒரு முயற்சியோ இல்லை அடுத்த கட்டத்தையோ போக முடியாது. அந்த காரணத்துக்காக எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க போய் வெளியாட்டும் சொல்ல மாட்டாங்க. இப்போ பாலியல் பலாத்காரம் பண்ணி வீடியோ எடுத்து வச்சுட்டாங்க. இன்னைக்கு அந்த வீடியோவை எடுத்து லீக் பண்ணது யார்? இவங்க தான் அதை சொல்றேன். உங்களுக்கு இன்னொருத்தரை வந்து இவங்களுக்கு வேண்டாதவங்களோ இல்லை இவங்க கூட இருந்தவங்களோ இவங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இவங்க பண்ண அந்த விஷயங்களை வந்து வெளியே சொல்றதுக்கு சொல்லியிருந்திருப்பாங்க. அது அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்போது அப்படியா சரி பொதுமக்களே பார்த்து உனக்கு தண்டனை கொடுக்கட்டும்ன்ற மாதிரி அவங்க அந்த பென்ட்ரைவ் ஃபுல்லாக காப்பீஸ் பண்ணி எல்லாத்துக்கும் காமிச்சிருக்காங்க. அதை இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிச்சு யார் இந்த பென்ட்ரைவ்ஸ் எடுத்து போட்டான போது இன்னும் அதிகமான விஷயங்கள் வெளியே வரப்படும். எனக்கு தெரிஞ்சு வெளியில லீக் ஆன வீடியோக்கள் மட்டுமே 2700 வீடியோக்கள். அப்படின்னா ஒருவேளை லீக் ஆகாமல் இன்னும் பாதுகாப்பா வைக்கப்படக்கூடிய வீடியோக்கள் எவ்வளவு இருக்கும்? அது சர்க்குலேட் பண்ண அந்த பர்சனை பிடிச்சி கேட்கும் போதும் தெரியும் எவ்வளோ வீடியோக்கள் ஆச்சு, என்னாச்சுன்னு அவரோட ஸ்டேட்மெண்ட்லாம் தெரியும். அதனால தான் நான் என்ன சொன்னேன், முன்னாடி யார் சர்க்குலேட் பண்ணாங்களோ அவங்கள முதல்ல பிடிச்சி அவங்க கேட்டாச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லுவார்ல எப்படிலாம் நடந்துச்சு, எந்த மாதிரிலாம் ஆச்சு, இந்த வீடியோஸ் மட்டும் எப்படி எடுத்தாரு, மீதி இருக்கா அப்படின் போது அவர் ஸ்டேட்மெண்ட்டில் தெரிஞ்சிடும்.
நீங்க நிறைய கிரைம் கேசஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி கேசஸ் நிறைய நீங்க பார்த்திருப்பீங்களே. உங்களுடைய அனுமானத்துல சொல்லுங்க. இன்னும் தோராயமா எவ்வளவு வீடியோக்கள் எடுக்க வாய்ப்பு இருக்கு? எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம அது உள்ள அந்த மேட்டர்ஸ் போய் எப்படியாச்சும் ஏதாச்சும் எனக்கு தெரியாது. நான் பாட்டு ஒரு டேட்டா அனலிஸ்ட் மாதிரி இவ்வளோ இருக்கும் அவ்வளோ இருக்கும் சென்சஸ் ரிப்போர்ட் நம்ம இதில் கொடுக்க முடியாது. இல்ல ஏற்கனவே ஒரு டேட்டா அனலிஸ்ட் மாதிரி தான் 300 பெண்கள் 2700 வீடியோக்கள் அதான் அவங்க சொல்றாங்க. 2000க்கு மேற்பட்ட பெண்கள்னு ஒரு தனி டேட்டாவே சொல்றாங்க. அவங்க டேட்டா சொல்றாங்க. ஒரு கவுன்சிலா இருந்து நம்ம அந்த பேப்பர்ஸ் ரீட் அவுட் பண்ணி அந்த வீடியோஸ் இத்தனை வீடியோஸாக இருக்கு நம்ம பார்த்தாச்சும் நம்ம அதுக்கேற்ற சொல்லலாம். நம்ம அது பார்க்காதப்போ அது விவாதமாக எடுத்து நம்ம சொல்ல முடியாதுல்ல. மேபி அதிகமாக இருக்கலாம், இல்லை கம்மியாகவும் இருக்கலாம், இல்லை ஒரே பெண்களை தொடர்ந்து இத்தனை வீடியோஸ் எடுத்து வச்சு அப்யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அது பார்த்தாதானே தெரியும். இன்வெஸ்டிகேஷனில் கொண்டு வந்தானே எத்தனை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி இருக்கிறது மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மகிழா நீதிமன்றத்தில் வர வேண்டிய விஷயங்கள், ஏன்னா மற்றவங்களுடைய வாழ்க்கையை வந்து சார்ந்து இருக்குதுன்றனால இருக்கிறது மட்டும் சொல்லிட்டு அவங்களுக்கு தண்டனை உண்டாக்குறது மட்டும் தான் பார்ப்பாங்க. பிரஜ்வால் ரேவண்ணா மீது எலெக்ஷனுக்கு முன்னாடியே இப்படி ஒரு பகிரங்கமான பாலியல் குற்றச்சாட்டு இருக்குன்னு பிஜேபி தலைமைக்கு விஷயம் போயிருக்கதா சொல்றாங்க. அப்படி இருந்தும் எப்படி தேர்தலில் மீண்டும் போட்டியிட சீட்டு கொடுத்துருப்பாங்க? அவங்களுக்கு தான் வின்னிங் கேண்டிடேட். 444 சீட் நாங்கள் அடிச்சே தீரணும், 400+ தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு வின்னிங் கேண்டிடேட் தானே. தோக்குற ஒருத்தர் கொண்டு போய் நிக்க வைக்க மாட்டாங்கல்ல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட்டா தேவை மக்கள் பிஜேபிக்கு கேட்பாங்க. இல்ல, பிஜேபி தலைமைக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு, இந்த மாதிரி சொல்றாங்களே தவிர்த்து அது அதிகாரப்பூர்வமா அந்த டைம்ல தெரியாது. இப்பதான் தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் மேற்கொண்டு பாக்குறோம் அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒருவேளை இப்ப ஜெயிச்சிட்டார் ஜூன் 4 அனௌன்ஸ் பண்ணும்போது ஒருவேளை ஜெயிச்சிட்டார்னா பிஜேபி எப்படியான நடவடிக்கை எடுக்கும், அல்லது அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த கட்சி என்ன மாதிரி நடவடிக்கை இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப இருக்க நம்ம பிரதமர் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எல்லா ஒரு மாநிலத்துக்கும் போய் அதிகம் பிரச்சாரம் பண்றேன். கர்நாடகால பிரச்சாரம் பண்ணாரு, என்னெல்லாம் இந்த காங்கிரஸ் பண்ணாங்க இது பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவரு எனக்கு ஒரு ஹோப் இருக்கு. நம்ம இந்த வழக்கை வந்து பார்க்க சொல்லிட்டு எம்பி பதவி வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய ஆட்சிக்கு தேவையில்லாம கலங்கம் ஏற்படும்ன்ற காரணத்துக்காக மேபி அவரே ஒரு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டீமோ இல்லை ரிட்டையர்ட் ஜட்ஜஸோ போட்டு இந்த கேஸை வந்து என்கொயரி பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த பிரஜ்வாலை வந்து எம்பி பதவியிலேருந்து இருக்க வேண்டாம், இந்த வழக்கை வந்து முடிச்சுட்டு ஒரு மேலே வந்து குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பானதுக்கு அப்புறமா எம்பி பதவிக்கு வரட்டும் அப்படின்னு அவர் சொல்லுவார் நினைக்கிறேன். ஆனால் அது ஜூன் 4 தெரியும். இவரோட அப்பா சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் வெளியில வந்திருக்குன்னு சொல்றாங்களா, உண்மைதானா? சொல்றாங்க. முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி என்ன சொல்றாருன்னா, எதுக்கு எங்க ஃபேமிலியை பிடிச்சி இழுக்கிறீங்க, இது அவருடைய தனிப்பட்ட விஷயம், அவரை பத்தி பேசுங்க, அவரை பத்தி கேளுங்க, ஏன் ஒட்டுமொத்த குடும்பத்தை இழுக்கிறீங்கன்னு. சீட்டு கொடுத்தது யாரு? அவர் தான். ரேவண்ணா கேர் கொடுத்தது யார்? அப்ரோச் பண்ணது இவர் இருக்கும்போது தான் அவங்களுடைய அண்ணமையனுக்கு வந்து இங்கே போப்பா அங்கே போப்பான்னு சொல்லி இவர் தான் அனுப்புறாரு. வெளியூருக்கு போகிறது, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பற்றி படிக்கிறது செஞ்சது இல்லாமல் இவருடைய பேக்ரவுண்ட் சப்போர்ட்டில் தான் அவர் பண்ணார். இவர் பணம் இவர் இழுக்காமல் வராரு இழுப்பாங்க. இன்னைக்கு அப்படி சொல்றாரு, எதுக்கு எங்க குடும்பத்தெல்லாம் நான் தப்பிக்கணும்ல, நான் எப்படி தப்பிப்பேன்? நான் ஒத்துக்க முடியுமா போயிட்டு நான் தான் இது பண்ணேன்னு சொல்லி? ஒரு குடும்பத்தாருக்கு தெரியாமல் எந்த விஷயம் நடக்க போகிறது கிடையாது இல்லையா? பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபடுறாங்களே, இவங்களுக்குலாம் அதிகபட்ச தண்டனையா என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி கேஸில் லைஃப் சென்டென்ஸ் தான் கிடைக்கும். கொஞ்சம் எதுவும் ஆச்சுன்னா அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்க வாய்ப்பு இருக்கு. அது அந்த கன்சர்ன் கோர்ட் தான் எடுத்து. மரண தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இந்த எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குல்ல. ஆனால் ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. ஒரு ரொம்ப அதிகமாக இருக்கனால வேர்டுக்கு எழுதுறவங்க, அதாவது இந்த தண்டனை எழுதும்போது அந்த தண்டனையில் வந்து அவங்க அந்த கன்சர்ன் ஜட்ஜஸோடைய மைண்ட் செட்டை பொறுத்தாரு. ஒருவேளை மற்ற கேசஸ் மாதிரி இந்த கேஸ்லயும் இவர் எஸ்கேப் ஆகி வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ப்ராசிக்யூஷன் சைடு என்ன கேசஸ் என்ன சார்ஜ் ஷீட் போட்டு பேப்பர் சப்மிட் பண்ணி ஃபைல் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் தெரியும். ஏற்கனவே உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்துருக்காங்களே, என்ன மாதிரியே மார்ஃபிங் பண்ணி வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. டெக்னாலஜி எக்கச்சக்கமாக வளர்ந்துருச்சு. அதில் வந்து மார்ஃபிங்கா இல்லை இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட முடியும். இப்படி சொல்லி எஸ்கேப் ஆக முடியுமா? கேஸ் லேப் ரிப்போர்ட் சொல்லிடும்ல அது மார்ஃபிங்கா இல்லையான்னு சொல்லி. இந்த கர்நாடகா பாலியல் கேஸோடைய அடுத்த கட்ட மூவ் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம்? ஏற்கனவே ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று போட்டிருக்காங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு. அவங்க இருக்க அந்த வீடியோவில் இருக்கவங்கலாம் வந்து பார்த்து அவங்ககிட்ட தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க, யாருக்கும் தெரியாத மாதிரி. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி பிரஜ்வாலை எங்கே இருந்தாலும் திருப்பி இந்தியாவுக்கு வர சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படி பிரஜ்வால் வரலன்னா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுப்பாங்க. எந்த ஒரு நாட்டில் போயிருக்காரோ அந்த நாட்டுடைய உதவியை வச்சு அன்றாடி பிரஜ்வாலை வர வச்சு விசாரணையை தொடங்கி விசாரணையுடைய முடிவில் இந்த ப்ராசிக்யூஷன், அதாவது லா என்ஃபோர்சிங் ஏஜென்சின்னு சொல்ல அந்த போலீஸும் நம்மளுடைய போலீஸோட சார்பில் ப்ராசிக்யூஷனும் எடுத்து வைக்கிற வாதத்தின் அடிப்படையில் தண்டனைகள் வழங்கப்படும். ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்த்து பேசுகிற அளவுக்கு இந்த கர்நாடகா செக்ஷுவல் கேஸ் வந்து இன்னைக்கு மாறி போயிருக்கு. இந்த கேஸை பற்றி நிறைய விஷயங்கள் என் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த கேஸில் அடுத்தடுத்து என்னதான் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. Nova Sangamam Premium Plots and Villas at Manapakam. For booking, contact 9564 012345.